டியூஷன்ல பிள்ளைகள் உங்களோட மனசை நோகடிக்காம உங்களை கவர்ற மாதிரி நடந்தாதான் உங்களுக்கு அது திருப்தி. ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை. நீங்க எங்க தவறு செய்றீங்களோ அந்த இடத்துல பிள்ளைகள் நான் தட்டி கேட்டு உங்களை நான் திருத்தணும் பிள்ளைகள். அப்படி இல்லைன்னா நான் உங்களை ஏமாத்துற மாதிரி. நாம் படிச்சு தாரத விளங்குறத விட்டு பிள்ளைகள் அதோட ஒரு படி மேலுக்கு போயிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா கவனிங்க, நான் படிப்பிக்கிறத விளங்கி இன்னொரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க மாறணும் பிள்ளைகள். நீங்க நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். என்னால தரக்கூடியது பிள்ளைகள் உங்களுக்கு ஒழுக்கமும் கல்வியும். ஆகவே பிள்ளைகள் நீங்க எனக்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது பிள்ளைகள் ஒழுக்கமும் கல்வியும் 100% கிடைக்குதா? ஏண்டையும் எதிர்பார்ப்பு பிள்ளைகள் என்ன நாடி வார ஒவ்வொரு பிள்ளையும் நான் உருவாக்கணும் பிள்ளைகள். ஒருத்தர் நீங்க குடும்பத்துல முன்னுக்கு போனா அந்த குடும்பம் முன்னுக்கு போயிடும் பிள்ளைகள். அதனால கொஞ்சம் யோசனை புத்தியாக இந்த 2 years நீங்க ஓ லெவலுக்கு முதல் விளையாடி இருப்பீங்க, விட்டுருங்க பிள்ளைகள். நத்திங், அதை பத்தி யோசிக்காதுங்க. இந்த 2 years நீங்க பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக உங்களோட லைஃப் மாறும். நீங்க முன்னேற்றம் அடைஞ்ச பிள்ளைகள் உங்களோட குடும்பத்தை உங்களால மட்டுமே பார்க்கலும். ஆகவே பிள்ளைகள் சந்தர்ப்பத்தை விட்டுறாதங்க. திருப்ப நீங்க எவ்வளவு காலம் வாழ்றீங்களோ அவ்வளவு காலமும் நீங்க கஷ்டப்பட வேண்டி வரும். இந்த 2 years நீங்க விட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மரத்தை நாட்டினா அந்த மரத்துல நிழல் அனுபவிக்கும் வரைக்கும் அந்த மரத்தை நாட்டினவனுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் நான் உங்களை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் அந்த நன்மை மறைமுகமாக எனக்கு கிடைச்சிட்டு பிள்ளைகள். நான் எதிர்பார்க்கிறது உங்கள்கிட்ட அதை மட்டும்தான். நிறைய பேர் ஆன்லைன்ல இப்ப படிப்பிக்கிறதுக்கு பிள்ளைகளை விருப்பம் இல்லை. ஏண்டா அவங்களே போனுக்கு பிள்ளைகளை அடிமையாக்குற மாதிரி. ஏன்னா ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் ஆரம்பத்துல படிக்கும், அதுக்கு பிறகு போனுக்கு அடிமையாகும். கடைசியில ஆன்லைன் கிளாஸ்ல போட்ட பிள்ளைய அந்த போன்ல இருந்து மீட்கிறதுக்கு டாக்டர் மாற தேட வேண்டிய நிலைமைக்கு